நாள் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய ஆண்டில் பல எண்ணங்களோடு பல கனவுகளோடு நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் எனக்காக என்ன சொல்லப் போகிறார் என்ற எண்ணத்தோடு நாம் கடந்த புது வருட ஆராதனைக்கு நாம் நுழைந்திருப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆர்வமா ஆயத்தமா? ஆர்வம் அவசியமா அல்லது ஆயத்தம் அவசியப்படுகிறதா என்று கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்த நாள் முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். மோசேயே ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசித்து ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வேதனையை சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் அனுப்பி நான் பார்வோனிடத்திற்கு போனேன். இந்த ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னதினால் நான் பார்வோனுடைய சமூகத்தில் பிரவேசித்தேன். ஆனால் நான் எப்பொழுதெல்லாம் பார்வோனுடைய சமூகத்தில் பிரவேசித்து விட்டு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த ஜனங்களை அவன் அடிமைப்படுத்துகிறானே, மிகுந்த வேதனைப்படுத்துகிறானே. உம்முடைய வார்த்தை நிமித்தம் அல்லவா நான் சென்றேன் என்று மிகுந்த வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறான். இதே போலதான் நீங்களும் சில வேதனைகளோடு இந்த நாட்களில் இருந்திருக்கலாம். நான் பல வருடமாய் ஆண்டவரை தேடி போகிறேனே, திருச்சபைக்கு ஒரு நாள் கூட தவறாமல் நான் ஒவ்வொரு வாரமும் போயிட்டுருக்கேனே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுல நான் ரொம்ப ஆர்வப்படுகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்கலையே, பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கலாம். அதனால் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்னென்னா, இதே சூழ்நிலையில் தான் மோசேயும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் புலம்பினார். ஆண்டவரே, நான் பிரவேசித்த நாள் முதல், பார்வோனுடைய சமூகத்தில் நின்ற நாள் முதல், ஜனங்களுக்காக பேசின நாள் முதல் அதிகமாய் அவன் ஜனங்களை வேதனைப்படுத்துகிறானே என்று. அந்த வேதனையுள்ள வார்த்தைக்கு கர்த்தரிடத்திலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறார், 3வது வசனத்தில், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. நான் உன் முற்பிதாக்களுக்கு அநேக காரியங்களில் தரிசனமாக இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய வேதனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பாடுகள் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிறாய். ஆனால் அதை காட்டிலும் உனக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? அவர்களுக்கு தரிசனமானேன், உனக்கு நான் அறியப்பட போகிறேன். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்தம் தேவைப்படுகிறது. சில பக்குவம் நமக்குள்ளே தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதைகளில் நடத்துகிறார். நாம் பக்குவப்பட்ட பின்பு அதற்கான பொக்கிஷத்தை நமக்கு தருகிறார். ஒரு சின்ன பையனுக்கு எப்போ கத்தி கையில் கொடுக்க முடியுமோ அப்போ தான் அதை கையில் கொடுக்கலாம். அல்லது ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குற பக்குவம் வர அந்த தகப்பன் காத்திருக்கிறார். அதை போல நம்முடைய பரம பிதாவும் நமக்கான பக்குவம் வறுமுறை நம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் அவர்களுக்கு தரிசனமானேன், ஆனால் உனக்கோ நான் அறியப்பட போகிறேன். நீங்கள் வேதனையோட, கண்ணீரோட, ரொம்ப துக்கத்தோட, எனக்கு எப்போ இந்த கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அல்லது இந்த வாக்குத்தத்தங்களை எப்போ எனக்கு நிறைவேற்றுவார் என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் அவர்களுக்கு தரிசனமானேன், ஆனால் உங்களுக்கு நான் அறியப்பட போகிறேன். அப்படின்னா எப்படி சொல்கிறாருன்னா, நான் அவர்களுக்கு வார்த்தையினால் சொன்னவைகளெல்லாம் உங்களுக்கு நான் கரங்களால் நிறைவேற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார். அதற்கான ஆயத்தத்தை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்கள் வர வேண்டும் என்று ஆர்வப்படுகிறது நல்ல விஷயங்கள் தான். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்ற ஆயத்தத்தை நாம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை சிறப்பாய் செய்து முடிக்கிறார். நீங்கள் பின்னாடி மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவனுடைய கரங்களால் செய்யப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றும் வரை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் வரை மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் வரை அதை முறியடிப்பதற்கு வேறு எந்த ஒரு காரியமும் இதுவரை நடக்கவில்லை. அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதற்கான ஆயத்தத்தை தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவு செய்கிறதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்திலும் அந்த ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களிடத்தில் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த வருடத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுகிறதற்கு எங்களிடத்தில் ஒரு ஆயத்தத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆர்வப்படுகிறது நல்ல காரியம்தான். ஆனாலும்
அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான ஆயத்தத்தை எங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறதற்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய கரம் அதை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கான காரியங்களை எங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சில காயங்கள், சில வலிகள், சில வேதனைகள் இவைகளுக்கு ஊடாய் நாங்கள் கடந்து செல்கிறது ஆண்டவரே உம்முடைய மேன்மையான திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாதப்பா. ஆண்டவரே மோசே அநேக காரியங்களுக்குள்ளே அநேக வேதனைக்குள்ளாய் கடந்து சென்றது ஆண்டவரே உம்முடைய மேன்மையான திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் செய்கிற எல்லா மேன்மையான காரியங்களுக்காய் நன்றியப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த வருடத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினதற்காய் நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம்.